ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லுபி ஃபேஷன். இன்றைக்கி நான் ஒரு பட்டன் தான் எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம வந்து டிசைனாக அந்த சுடிதாருக்கெலாம் நம்ம வைப்போம்ல, அந்த பட்டனும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஷர்ட்டுக்கு வைக்கிற பட்டனும் எடுத்துக்கலாம். பட்டனை உங்களுடைய மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு அதை அப்படியே ஃபுல்லாக வந்து ஃபோல்ட் பண்ணி, ராங் சைடு தான் வைக்கணும் பட்டனை, ரைட் சைடு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு த்ரெட் எடுத்து அதை நல்லா சுற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு டைட்டாக சுற்ற முடியுமோ அந்த அளவுக்கு சுற்றிக்கோங்க. த்ரெட்டு வந்து நியூ த்ரெட்டாக இருக்கணும். ஓல்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு தச்சு நீங்கள் வியர் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழித்து திரும்ப அது வந்து அறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நியூ த்ரெட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நல்லா க்ரிப்னஸாக இருக்கும். நம்ம அதை ஃபுல்லாக வந்து டைட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இப்போது லைனிங் பீஸ் எடுக்க போகிறோம். லைனிங் பீஸ் எடுத்து வச்சு கீழே பாட்டமில் ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்து நம்ம ஒட்ட போகிறோம். உங்களுக்கு ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்து ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டலாம். அப்படி இல்லை நான் வந்து மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. இப்போ நான் கீழே க்ளூ கொடுத்து ஒட்டிக்கிட்டேன். சைட்லேயும் அதே மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். எனக்கு வந்து ஒட்டினது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டிச்சும் போட்டு எடுத்துப்பேன் எப்போவுமே. ஏன்னா அப்போ தான் வந்து கிளாத் வந்து கொஞ்சம் நகராமல் இருக்கும். இந்த க்ளூ எதுக்காக நம்ம கொடுக்குறோன்னா, இப்போ நம்ம வந்து தைக்கும் போது வந்து இந்த டிசைன்ஸ் வந்து ஷேப் மாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த க்ளூ கொடுக்குறோம். இப்போ மேலே இருக்க எக்ஸஸ் கிளாத்து, சைடில் இருக்க எக்ஸஸ் கிளாத்து எல்லாமே வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நான் வெட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் எக்ஸஸ் கிளாத்து விடாமல் கரெக்டான எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வச்சு எடுத்தாலும் ஓகே. எப்போவுமே எக்ஸஸாக விடுறது வந்து கொஞ்சம் நமக்கு நல்லது. எதனா ஷேப் எதனா உங்களுக்கு மாறுது இல்லை கம்மியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா இது கொஞ்சம் யூஸ் ஆகும். அதுக்காக தான் எக்ஸஸ் கிளாத் விடுறது, வேறு எதுக்காகவும் இல்லை. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து ஒரு மேலே மட்டும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போகிறேன். நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் போட்டு தான் எடுத்துப்பேன். இப்போ ஃபேப்ரிக் க்ளூ மேலே நம்ம கொடுக்கல, 2 சைடு பாட்டம் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் மேலே அந்த துணியெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஷேப் வர மாதிரி வச்சு இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி கிடையாது. பட்டனை கரெக்டாக வந்து நீங்கள் சென்டர் பாயிண்டில் வந்து வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக அந்த த்ரெட்டு வச்சு இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸ்லீவ் ரொம்ப சின்னது அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன பட்டனே யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்களது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்லீவு. நான் யூஷுவல் எடுக்கிற அந்த 7 இன்ச்சு லென்த்து, 14 இன்ச்சு வித்து, அதனால் வந்து நான் உங்களுக்கு பெரிய பட்டன் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே பெரிய சைஸ் எடுக்க வேண்டாம். இப்போ நான் சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் க்ளூ கொடுத்து ஒட்டிக்கிட்டேன் ஷேப் மாறக்கூடாதுன்னு. இப்போ நான் ஸ்டிச் பண்ணியும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு எக்ஸஸ் த்ரெட் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாட்டமில் ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸை எடுத்து அதே கிளாத்தில் உள்ள பீஸ் தான் எடுத்துக்கிறேன் நான். உங்களுக்கு வேறு வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை அதில் உள்ளதே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கீழே பாட்டம்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். இப்போ நான் எக்ஸஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதை ரைட் சைடு திருப்பி அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ரா எட்ஜஸ் தெரியாத மாதிரி தைக்க போகிறோம். இந்த வாட்டி எப்படி நம்ம தைக்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எப்பயுமே ரா எட்ஜஸ் கவர் பண்ணிவிட்டு தான் லேஸ் வைப்போம். இப்போ லேஸையும் கொஞ்சம் உள்ளே வச்சு அந்த ரா எட்ஜஸோடு சேர்த்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கொடுக்க போகிறோம். இது வந்து அந்த ரெட் கலர் கிளாத்துக்கு ஏற்ற ரெட் கலர் லேஸ் தான் வச்சுருக்கேன் நான். நீங்கள் வந்து கோல்டு லேஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே பாட்டமில் வச்சு ஃபுல்லாக நான் வந்து தைச்சிக்கிறேன். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஒரு நார்மலாக ஒரு பார்ட்டிக்கு எதுக்குன்னா போனாலும் இது சிம்பிளாக நல்லா சூப்பராக லுக்காக இருக்கும். பார்க்குறதுக்கே நம்ம ஸ்லீவ் வந்து தனியாக எடுத்து கொடுக்கும். அதனால் வந்து நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி தைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தைச்சி எடுத்தாச்சு. எக்ஸஸாக உள்ள அந்த லேஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த டிசைனுக்கு வந்து இதுவே போதுமானது. ரொம்ப வந்து ஹெவியாக கொடுக்குறன்ற பேரில் ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக நம்ம அடிக்கிற மாதிரி கொடுக்க தேவையில்ல. இதுவே நீட் அண்ட் லுக்காக இருக்கும். இப்போ சூப்பரான ஸ்லீவ் டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.